अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். இவ்வினிய வேளையில் உங்கள் முன் நோன்பு என்ற தலைப்பில் ஒரு சில வினாடிகள் பேச விளைகின்றேன். ஃபஜர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை நானும் நீங்களும் பசித்து தாகித்து அல்லாஹ்வுக்காக எங்களை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஓர் உன்னதமான இபாதத்தே நோன்பாகும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்ற போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஷ் ஷியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நோன்பு உங்கள் முன் சென்றோர் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சூரா அல் பக்ரா 153வது வசனத்தில் சொல்கின்றான். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அதிலும் குறிப்பாக நாமெல்லாம் நோன்போடு இருக்கின்ற இந்த வேளையில் அல்லாஹ்வை அதிகம் பயந்து இறையச்சமுடையவர்களாக முயற்சிப்போம். இன்னும் எமக்கு இந்த மாதத்தில் சொல்லப்பட்டுள்ள சிறப்புகளில் முதலாவதாக புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறப்பு, எமது முந்திய பாவங்கள் நோன்பினூடாக மன்னிக்கப்படுகின்றது. மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றாரோ அவரது முந்திய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய மகனின் அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர அந்த நோன்பு மாத்திரம் எனக்குரியது, அதற்கு நானே எல்லை இல்லாமல் கூலி தருகின்றேன். இந்த சிறப்பு புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் உள தூய்மையோடு நாம் நோக்கின்ற நோன்புக்கு அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எல்லை இல்லாமல் கூலி தருகின்றான். இன்னும் நோன்பாளிகளுக்கு உரிய சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சுவர்க்கத்தில் ஓர் வாயில் உண்டு, அந்த வாயிலுக்கு ரய்யான் என்று சொல்லப்படும். அந்த வாயிலினூடாக நோன்பாளிகள் மாத்திரம் சுவர்க்கம் நுழைவார்கள். அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டால் அந்த வாயிலினூடாக வேறு யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் நோன்பை அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தை வரவழைத்து அல்லாஹ் சொல்லுகின்ற அனைத்து சிறப்புகளையும் பெற்றோர்களாக கழித்திட எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.